ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்தியலூட். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு செம்மையான ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் மிஸ்ட்ரி மூவி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்கள் கூட்டத்தில் எனக்கு பேயினாலே பயமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணி தனியாக நைட்டு நேரம் உட்காந்து ஹெட்செட் மாட்டிட்டு பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு படம் செம்ம திகிலாக இருக்கும். இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா த பிளரி விட்ச் ப்ராஜெக்ட். இந்த படத்துக்கு IMDbல 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் மொத்தம் 3 பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தேர்டு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டோட கண்டினியூவாக தான் இந்த தேர்டு பார்ட் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கண்டினியூவாக வராது. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவா தான் இந்த தேர்ட் பார்ட் வரும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல எல்லாருமே செத்து கடைசியில ஒருத்தி காணாம போயிருப்பா. அவனோட தம்பி தான் திரும்பவும் அவளை தேடிட்டு இந்த காட்டுக்கு போறான். அதுதான் இந்த 3வது பார்ட். இந்த படத்தோட ஃபுல் கதையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையும் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதையும் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணலாம். த பிளர் விட்ச் ப்ராஜெக்ட் 2016 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தி கேமரா வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கா. அந்த வீடியோ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருது. கண்ணாடியில ஒரு உருவம் தெரியுது. படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கடைசியில ஒருத்தி காணாம போயிருப்பான்னு சொன்னேன்ல கைஸ், அவளோட வீடியோ தான் இது. அவளோட தம்பி தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவன் பேரு ஜேம்ஸ் வந்து அவனோட ஆள் கிட்ட சொல்றான், நீ அந்த கண்ணாடியை பார்த்தியா, அதான் என்னோட அக்கா, கண்டிப்பா அவன் அந்த காட்டுல தான் எங்கேயாச்சும் இருப்பா அப்படிங்கிறான். போலீஸ் எல்லாம் நிறைய பேர் போய் அங்க தேடிட்டாங்க. அந்த காட்டுல ஒரு வீடு இருந்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அப்புறம் எப்படி உங்க அக்கா மட்டும் அங்க இருப்பா அப்படிங்கிறா. போலீஸ்காரங்க ஒரு 10 பேர் மட்டும் சும்மா போய் தேடி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பா எங்க அக்கா அந்த காட்டுல தான் இருப்பான், நம்ம போய் தேடி பார்க்கலாம், அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றான். ஜேம்ஸோட லவ்வரும் அந்த காட்டுல காணாம போனவங்களை பத்தி தான் ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அதனால ஜேம்ஸ் கூட அவளும் வரங்குறா. அதுக்கப்புறமா ஒரு கருப்பனும் கருப்பியை காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் ஆட் இருக்கு. இவங்களோட ஃப்ரெண்டு தான் அவங்க 2 பேருமே. இவங்க 2 பேருக்கு கூட அவங்க நாங்களும் வரோம், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு 2 பேருமே கூட வரங்குறாங்க. எல்லாம் போய் பார்ல ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கருப்பன் ஹீரோனிட்ட சொல்றான், நீ உன்னோட டாக்குமெண்ட்ரி ப்ராஜெக்டுக்காக தான் கூட வர, நீ அதெல்லாமே எடுக்க கூடாது அப்படிங்கிறான். இல்ல முடியாது, நம்ம போறது அங்க என்னெல்லாம் நடக்குது அது எல்லாத்தையுமே நான் வீடியோ அண்ட் போட்டோவை எடுத்து என்னோட ப்ராஜெக்டுக்காக நான் வச்சுப்பேன் அப்படின்னு ஹீரோனி சொல்றா. அப்படியே காலையில விடிஞ்சிருது. ஒரு ட்ரோன் கேமராவை மேல பறக்குட்டு அதெல்லாம் நல்லா ஓடுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. கேமராஸ் அண்ட் அவங்க பொருள் எல்லாத்தையுமே வண்டியில் எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க. போகிறதுக்கு நைட் ஆயிடுது. அப்புறம் எல்லாருமே ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அங்கெல்லாம் எல்லாருமே கொஞ்சம் ஜாலியா விளாண்டுட்டு அப்புறம் காலங்காலத்தால ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஒரு 2 பேருக்கு காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் 2 பேருமே யூடியூபர்ஸ் கூட. இவங்களை எதுக்கு இங்க பார்க்க வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ்க்கு அவனோட அக்கா வீடியோ ஒன்று கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அது இவங்க 2 பேரும் தான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருப்பாங்க. காட்டுல ஒரு கேமரா கிடைச்சது, அதுலதான் அந்த வீடியோ இருந்தது. அதை எடுத்து நாங்க 2 பேருமே அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே அந்த காட்டு கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க. அப்ப இவங்க 2 பேருமே நாங்களும் உங்க கூட வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவங்க 2 பேரும் உள்ளூர் வாசி தானே, நமக்கு உதவியா இருப்பாங்க, ஒரு வழிகாட்டியா இருப்பாங்கன்னு இவங்க 2 பேருமே கூட்டிட்டு போறாங்க. அந்த காட்டுக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு கையில டார்ச் லைட்டு, அப்புறம் ஆளுக்கு ஒரு கையில வாக்கி டாக்கின்னு எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒவ்வொன்று கொடுத்துட்றாங்க. அப்படியே எல்லாருமே மெதுவா காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கருப்பன் அந்த வழிகாட்டியா வர்றவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே வரான். இன்னும் நீங்க பேய் பிசாசு சூனியம் இதெல்லாம் நம்பிட்டா இருக்கீங்க அப்படின்னு அந்த கருப்பன் கிண்டல் பண்ணிட்டே தொண்ணு பேசிக்கிட்டே வரான். அப்பதான் அந்த வழிகாட்டி சொல்றான், பழங்காலத்துல ஒரு சூனியக்காரி இந்த காட்டுல இருந்திருக்கா, அவளுக்கு ஒரு அடியாலும் இருந்திருக்கான். அவன் ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாத்தையுமே இங்க கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாத்தையுமே நரபலி கொடுத்துட்றாங்க. ஆனா பாதி பேர் சொல்றாங்க, ஏன் 17 பசங்களை தான் கூட்டிட்டு வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா உண்மையாலுமே மொத்தம் 18 பசங்களை இங்க கூட்டிட்டு வந்து கொடூரமா கொண்டிருக்காங்க. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூனியக்காரியோட வீட்டுல பசங்களோட கை எல்லாத்தையுமே வெட்டி அது எல்லாத்தையுமே செவுத்துல அச்சு வச்சு அவங்களோட தலையும் வெட்டி கொடூரமா கொண்டிருக்கா அப்படின்னு அந்த வழிகாட்டி சொல்லிட்டு வரான். பேசிட்டு போறப்ப சின்னதா ஒரு நதியை பாக்குறாங்க. அந்த நதியை கடந்து தான் அவங்க அந்த சைடு போகணும். எல்லாருமே அந்த நதியில போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கருப்பனோட லவ்வர் அந்த கருப்பி திடீர்னு கத்துறா. என்னன்னு பார்த்தா அவளோட காலில் காயமாயிருக்கு. அவளோட காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு ஒரு கட்டை கட்டி விட்டு திரும்பவும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சூரியன் அப்படியே லைட்டா மறைய ஆரம்பிக்குது. எல்லாருமே இன்னைக்கு இங்கேயே கேம்ப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல எல்லாருமே கேம்ப் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கருப்பன் வந்து நான் போய் விறகு எடுத்துட்டு வரேன்ட்டு அவங்க விறகு எடுக்க போயிடுறான். ஜேம்ஸும் அவனோட ஆளும் ட்ரோன் கேமராவை மேல பறக்குட்டு பக்கத்துல எங்கேயாச்சும் வீடு கீது ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஆனா சுத்தியுமே காடாதான் இருக்கு. ஃபுல் நைட் ஆயிருது. கேம்ப் ஃபயரை பத்த வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழிகாட்டி சொல்றான், அந்த சூனியக்காரிய இந்த காட்டுல இருக்கிற மரத்துல தான் 2 கையிலயுமே ஆணி அடிச்சு நல்லா இறுக்கமா கட்டி அவளோட 2 கால்லையுமே நல்ல வெயிட்டான கல்லையும் இறுக்கி கட்டிட்டாங்க. அவ அப்படியே அங்க நாளாகி எங்கேயுமே நகராம அழுகி செத்து போயிடும் அப்படின்னு
அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாருமே அங்க போய் பாக்குறாங்க. அங்க எந்த பாடியும் எந்த எலும்பு கூடமே இல்ல. அந்த சூனியக்காரிக்கும் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே இன்னைக்கு முடியலும் தெரியல அப்படின்னு அவன் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, கதை கேட்டது எல்லாமே போதுன்ட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. திடீர்னு வெளியே சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அது இன்னும் அதிகமாகுது. கருப்பன் வாக்கி டேக்கில என்ன சத்தம் அப்படின்னு கேக்குறான். ஜேம்ஸ் போய் வெளியே பாக்குறான். சுத்தியும் டார்ச் அடிச்சு பாக்குறான். அங்க யாருமே இல்ல. அந்த ரோஸ் கலர் மண்டை என்னோட ஹஸ்பண்ட காணோம் அப்படின்னு ஜேம்ஸ் கிட்ட சொல்றா. யாராச்சும் என் கூட துணைக்கு வாங்க, நான் போய் என் ஹஸ்பண்ட தேடுறேன், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றா. சரி இரு, நான் வரேன் அப்படின்ட்டு ஜேம்ஸ் வந்து அவ கூட போறான். சுத்தியுமே டார்ச் அடிச்சு ரெண்டு பேருமே தேடுறாங்க. அப்ப ஜேம்ஸ் வந்து அவகிட்ட கேக்குறான், உனக்கு ஏதாச்சும் சவுண்ட் கேட்டுச்சா? ஆமா, எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அவன் சொல்றா. பேசிக்கிட்டே அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. திடீர்னு அந்த வழிகாட்டி கேமரா முன்னாடி வந்து பயமுறுத்துறான். நீ எங்க போயிருந்த? நாங்கெல்லாம் உன்னதான் தேடிட்டு இருக்கோம். இல்ல, நான் அர்ஜென்டா 1 பாத்ரூம் வந்து வெளியே வந்தேன். அப்ப ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு காட்டுக்குள்ள, அதுதான் என்னன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். சரி, அது ஏதாச்சும் அனிமல் சவுண்டா இருக்கும், வாங்க நம்ம டென்ட்டுக்கே போலாம் அப்படின்னு ஜேம்ஸ் அவங்களை கூட்டிட்டு வந்துடுறான். காலையில விடிஞ்சிருது. அந்த கருப்பியும் டென்ட்டுக்கு வெளியில கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடா சத்தம்னு ஜேம்ஸ் வெளியே போய் பாக்குறான். அவங்கள சுத்தியும் மரத்துல ஒரு பொம்மை செஞ்சு தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே பயந்துடுறாங்க. அந்த கருப்பியெல்லாம் காய்ஸ் இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிறா. ஆனா அந்த ரோஸ் கலர் மண்டை அது என்ன பொம்மைன்னு அவுத்து பாக்குறா. சரி, இங்க இருக்க வேணாம் அப்படின்ட்டு எல்லா பொருளையுமே பேக் பண்ணிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கருப்பிக்கு காலில் அடிபட்டுறதுனால அவனும் அப்படியே மெதுவா நொண்டி நடந்துட்டே வரா. அப்பதான் அந்த வழிகாட்டியோட பேக்ல பாக்குறாங்க. அங்க தொங்கிட்டு இருந்த குச்சி அவனோட பேக்குள்ள இருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு அந்த கருப்பன் அவனை அடிக்க போறான். ஆனா அந்த ரோஸ் கலர் மண்டை இருங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவன் தடுக்கிறா. அந்த வழிகாட்டி சொல்றான், சாரி கைஸ், நான் தான் விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படிங்கிறான். எல்லாத்துக்குமே அவன் மேல செம்ம காண்டாயிருது. அந்த கருப்பனுக்கு திரும்பவும் கோவம் வந்து அவனை அடிக்க போயிடுறான். இனிமேலாம் நான் உங்க கூட வரல அப்படின்ட்டு அந்த வழிகாட்டி தனியா போயிடுறான். போனவன் திரும்பவும் வந்து, உங்ககிட்ட ஒரு ஜிபிஎஸ் இருந்தா மட்டும் தாங்க, இல்லைன்னா நாங்க தொலைஞ்சு போயிருவோம், வெளியே போறதுக்கு வழி எனக்கும் தெரியாது அப்படிங்கிறான். ஒழுங்கா போயிடும், உனக்குதான் இந்த காட்டை பத்தி எல்லாமே தெரியுது இல்ல, உனக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அந்த கருப்பை அவங்க 2 பேர்த்தையுமே அங்க இருந்து துரத்தி விட்டுறான். அந்த பிங்க் மண்டக்காரியும் அந்த வழிகாட்டியும் அப்புறம் தனியா போயிடுறாங்க. இவங்க 4 பேருமே அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறாங்க. நடந்து அவங்க எங்க டென்ட் போட்டிருந்தாங்களோ கடைசியில அதே இடத்துக்கு தான் வராங்க. என்ன நடக்குதுன்னு எல்லாருமே குழம்பி போயிடுறாங்க. அந்த கருப்பிக்கு திரும்பவும் காலில் வலி வந்துருது. அவளால் நடக்கவும் முடியல. சரின்ட்டு எல்லாரும் மறுபடியும் அங்கேயே டென்ட் போட்டு தங்குறாங்க. அந்த கருப்பியை போய் விசாரிக்கிறான். உனக்கு பெப்பர் இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்ட்டு அவளோட கால் இருக்கிற கட்டை அவுத்து பாக்குறான். அந்த காயம் பயங்கரமா ஆழமா இருக்கு. ஜேம்ஸும் அவனோட ஆளும் திரும்பவும் ட்ரோன் கேமரா மேல பறப்பிட்டு பக்கத்துல யாராச்சும் வராங்களா இல்லையா அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஆனா ட்ரோன் கேமரா மேலேயே எங்கேயோ ஒரு மரத்துல போய் சிக்கிக்குது. நைட் ஆயிருது. ஜேம்ஸும் அவனோட ஆளும் கேம்ப் ஃபயரை போட்டு அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேம்ஸ் ஒரு மரத்துல ஒரு கேமராவை செட் பண்றான். அந்த கருப்பன் விறகெல்லாம் எடுத்துட்டு காட்டுக்கு நடுவுல லைட் டிஸ்ட் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. பயத்துல அவன் விறகு எல்லாத்தையும் அங்க கீழே போட்டுறான். அவனோட டார்ச் லைட் வேற விட்டு எரியுது. ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா அப்படிங்கிறான். அவன் பக்கத்துல யாரோ நடந்து போற மாதிரி இருக்கு. அவன் கத்திக்கிட்டே என்ன காப்பாத்துங்கன்னு அங்க இருந்து ஓடி வரான். அப்போன்னு பார்த்து அவனோட டார்ச் லைட் வேற ஆஃப் ஆயிருது. அப்புறம் திரும்பவும் எரிய ஆரம்பிக்குது. ஒரு பெரிய மரம் அவன் மேலேயே விழுந்துருது. இந்த கருப்பன் கத்துற சவுண்ட் கேட்டு ஜேம்ஸ் இங்க இருந்து ஓடுறான். அந்த கருப்பனை அங்க காமிக்கிறாங்க. அவனை பிடிச்சி ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போயிருது. ஜேம்ஸ் ஓடி போய் பாக்குறான். அங்க யாருமே இல்ல. அந்த கருப்பனோட வாக்கி டாக்கி மட்டும் தான் கிடக்குது. இங்க ஜேம்ஸோட ஆளு மரத்துல மாட்டின கேமராவை செக் பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு அந்த கருப்பி பின்னாடியே நிக்கிறா. அவ பயந்துடுறா. எங்க இன்னும் அந்த கருப்பனை காணோம் அப்படின்னு அந்த கருப்பி கேக்குறா. இல்ல, அவன் விறகெடுக்க போயிருக்கான், அவன் வந்துருவான் அப்படின்னு ஹீரோனி சொல்றா. சரின்னு அந்த கருப்பி திரும்பவும் டென்ட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறா. இங்க ஜேம்ஸ் வந்து திடீர்னு ஹீரோனியை பயமுறுத்திடுறான். காட்டுக்குள்ள இந்த வாக்கி டாக்கி மட்டும் தான் கிடைச்சது. அந்த கருப்பனை காணோம் அப்படிங்கிறான். 2 பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப இருட்டாயிருச்சுன்னு 2 பேருமே டென்ட்ல போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் வெளியே கேக்குது. என்ன சத்தம்னு ஜேம்ஸ் போய் வெளியே லைட் அடிச்சு பாக்குறான். அந்த பிங்க் மண்டையும் அவளோட ஹஸ்பண்ட் வந்து காட்டுல இருந்து வராங்க. அவன் சொல்றான், ஐயோ 5 தடவை சுத்தி ஒரே இடத்துக்கு தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். இந்த வழிகாட்டியா வந்தவன், வா நம்ம இங்க இருந்து போலாம் அப்படிங்கிறான். இல்ல, நான் உங்க கூட வரல, உங்க கூட வந்தா நான் செத்துருவேன்னு பயமா இருக்கு அப்படின்னு அந்த ரோஸ் மண்டக்காரி சொல்றா. 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த பிங்க் மண்டக்காரி இவங்க கூட வந்துடுறா. அந்த வழிகாட்டி நீ எப்படியோ போய்க்கோ அப்படின்ட்டு அவன் காட்டுக்குள்ள போயிடுறான். அந்த பிங்க் மண்டக்காரியும் இவங்க கூட கூட்டிட்டு வந்துட்டு எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு வெளியே வந்து பாக்குறாங்க. கீழே கல் எல்லாமே குட்டானமா சேர்த்து வச்சிருக்கு. மேல அந்த குச்சியில கட்டப்பட்ட பொம்மை முன்ன இருந்ததை விட நிறைய அவங்களை சுத்தி தொங்கிட்டு இருக்கு. ஜேம்ஸ் உடனே அந்த கேமராவை போய் பாக்குறான். கேமராவோட ஒயர் எல்லாமே புடுங்கி கிடக்குது. அந்த பிங்க் மண்டக்காரி வந்து உடனே இங்க இருந்து போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறா. அந்த கருப்பி வெளியே வந்து பாக்குறா. அவளை பார்த்துட்டு அந்த பிங்க் மண்டக்காரி பயந்துக்கிறா. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிறா. திடீர்னு ஒரு மரம் அசையுது. அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு அவ கத்துறா. அந்த கருப்பி சொல்றா, ட்ரோன் கேமரா எங்க வச்சிருக்கீங்க, அதை வச்சு நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அவளும் அழுக ஆரம்பிக்கிறா. அந்த பிங்க் மண்டக்காரி, இங்க பாரு, இதுக்கு எல்லாமே காரணம் இந்த பொம்மை தான் அப்படின்ட்டு அது மேல இருந்து புடுங்கி அவளோட கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த கருப்பி இதுக்கெல்லாம் காரணம் அந்த குச்சி பொம்மை தான். அதை புடுங்கி பிக்கிறப்ப அந்த பிங்க் மண்டையோட கழுத்திலேயே குத்திடுது. எல்லாருமே பயங்கரமா கத்துறாங்க. அந்த பிங்க் மண்டைக்காரி அங்கேயே கீழே விழுந்து செத்து போயிடுறா.
அந்த கருப்பி காட்டு கத்துறா. ஹீரோனி வந்து ஆஷ்லி நீ தெரியாம பண்ணிட்ட, கத்தாத, பயப்படாத அப்படிங்கிறா. பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் பின்னாடி திடீர்னு டென்ட் பறக்குது. 3 பேருமே தலை தெறிக்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனியும் ஒரு பக்கம் ஓடிடுறாங்க. இந்த கருப்பி தனியா காட்டுக்குள்ள இன்னொரு பக்கம் ஓடி வந்துடுறா. சுத்தி முத்தி லைட் அடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ அவளோட கால் வேற ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. காயத்துல ஏதோ ஒண்ணு நீட்டிட்டு இருக்கு. அதை எடுக்கலான்னு பாக்குறா. அதுல இருந்து ஏதோ ஒண்ணு வெளியே வருது. இந்த நீட்டிட்டு இருக்கிறத எப்படியோ ஒண்ணு வெளியே எடுத்துறா. அப்புறமா தான் தெரியுது ஒரு குச்சி தான் அவளோட கால்குள்ள இருந்திருக்குன்னு. இந்த சைடு ஜேம்ஸும் அவனோட ஆளையும் காமிக்கிறாங்க. அந்த கருப்பி வேற எங்கேயோ காணாம போயிட்டான்னு அவளை கூப்பிடுறதுக்காக வாக்கி டாக்கில அவகிட்ட பேசுறாங்க, நீ எங்க இருக்க அப்படின்னு. ஆனா வாக்கி டாக்கில வேற ஏதோ சவுண்டு கேக்குது. பின்னாடி இருக்கிற மரம் எல்லாம் அசையுது. சத்தம் வந்து இருக்க அதிகமாகுது. ஹீரோயினி காதை பொத்திட்டு கத்துறா. ஜேம்ஸ் வந்து இங்க பாரு ஒண்ணுமே இல்ல, சத்தம் எல்லாமே நின்றுச்சு, எதுவுமே இல்ல அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துறான். ஹீரோவும் ஹீரோனியும் திரும்பவும் லைட் அடிச்சுட்டு அப்படியே காட்டுக்குள்ள மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இந்த கருப்பி ட்ரோன் ஆபரேட் பண்றத கையில வச்சுக்கிட்டு மரத்து மேல இருக்கிற ட்ரோனை கண்டுபிடிச்சிடறா. அதை எப்படியோ ஒண்ணு மரத்து மேல இருந்து எடுத்துட்டா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு மெதுவா மரத்து மேல ஏறி அந்த ட்ரோனை எடுக்கலான்ட்டு போறா. ட்ரோன் கேமரா கிட்ட போயிட்டு அதை எடுத்துடலான்ட்டு கையை நீட்டுறா. ஒரு கிளை கீழே உடஞ்சிருது. திரும்பவும் எடுக்கலான்ட்டு கையை நீட்டுறா. அப்ப மரத்து மேல இருந்து ஒரு கை வந்து அவளோட கையை பிடிச்சிருது. மேல இருந்து அவ கீழே விழுந்துடுறா. ஏதோ ஒண்ணு அவளை அங்கிருந்து சல்லுன்னு இழுத்துட்டு போயிருது. ஹீரோவும் ஹீரோனியும் அந்த கருப்பியோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே தேடிட்டே போறாங்க. அவளோட சவுண்டு கேக்குது. அப்புறம் 2 பேருமே ஓடி போறாங்க. மழை வேற பெய்ய ஆரம்பிக்குது. ஓடி போய் பார்த்தா காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு தெரியுது. ஜேம்ஸ் வந்து வா உள்ள போலாம் அப்படிங்கிறான். ஆனா ஹீரோயினி பயந்துட்டு உள்ள வரமாட்டேங்கிறா. உள்ள இருந்து அந்த கருப்பி கத்துற சவுண்டு கேக்குது. அப்புறம் ஜேம்ஸ் நான் போய் பாக்குறேன்ட்டு அவன் தனியா உள்ள போறான். ஒவ்வொரு கதவா திறந்து அப்படியே ஜேம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேல போறான். ஒரு ரூம் ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க அந்த கருப்பை நின்று இருக்கான். திடீர்னு இந்த சைடு கதவு க்ளோஸ் ஆயிடுது. அங்க லைட் அடிச்சு பாக்குறான். அந்த கருப்பனை காணோம். அந்த வீட்டுக்கு மேல யாரோ ஓடுற சவுண்டு கேக்குது. டக்குன்னு ஜேம்ஸ் வெளியே வந்து பாக்குறான். ஆனா வெளியே போற டோர் எங்கேயுமே இல்ல. திரும்பவும் மாடிப்படிக்கு ஏறி போறான். அங்க யாரோ ஓடுற மாதிரியே இருக்கு. ஜேம்ஸ் அவங்க பின்னாடியே ஓடி போறான். ஒரு ரூம்குள்ள யாரோ போறாங்க. ஜேம்ஸ் அந்த ரூமை திறந்து உள்ள போயிடுறான். சுத்தி முத்தி டார்ச் அடிச்சு பாக்குறான். அங்க ஒரு பெட் இருக்கு. அப்புறம் பெட்டு கீழே குமிஞ்சு பாக்குறான். இந்த சைடு கதவு வேற லாக் ஆயிடுது. அப்புறம் கதவை திறந்து பாக்குறான். ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்போ அவனோட டார்ச் வேற திடீர்னு ஆஃப் ஆயிருது. டார்ச் ஆன் ஆகுறப்ப திடீர்னு ஒரு உருவம் முன்னாடி நின்றுட்டு போயிருது. அவன் பயங்கரமா அங்க பயந்துடுறான். டார்ச் லைட்டை செவுத்துல அடிச்சு பாக்குறான். அங்க நிறைய கையச்சிருக்கு. ஓடி போய் கதவை மறுபடியும் ஓபன் பண்ண பாக்குறான். ஆனா கதவு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இங்க ஹீரோனிய காமிக்கிறாங்க. அவன் வெளியே நின்று ஜேம்ஸ்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஏதோ காட்டுக்குள்ள சவுண்ட் கேக்குதுன்னு லைட் அப்படியே சைட்ல அடிச்சு பாக்குறா. அப்ப மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்று போகுது. அவ பயந்துடுறா. அவளும் அப்புறம் ஜேம்ஸ்னு கத்திக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்துடுறா. ஒவ்வொரு கதவையும் பார்த்து ஜேம்ஸ்னு கூப்பிட்டு அப்புறம் ஒரு கதவை திறந்து உள்ள போறா. கீழே ஒரு சுரங்கத்தை பார்த்துட்டு அந்த சுரங்கத்துக்குள்ள போயிட்டு ஜேம்ஸ் தேடுறா. அப்ப திடீர்னு அந்த வழிகாட்டி வந்தானா, எங்க என்னோட ஒய்ஃப், உங்களாலதான் நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோனியை அடிச்சிடறான். ஹீரோனி அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. ஹீரோனி காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு குட்டி பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஹீரோனியை போட்டு மூடிடுறான். அங்க ஒரு ஆள் போற அளவுக்கு ஒரு குட்டி சுரங்கம் ஒண்ணு இருக்கு. ஹீரோனி அப்புறம் அதுக்குள்ள போறா. அப்போ உள்ள இருந்து தண்ணி வருது. வெளியே போறதுக்கு வழி இருக்குன்ட்டு அப்படியே தவந்துகிட்டே வரா. தவந்துகிட்டு வர்றப்ப அந்த சுரங்கத்துக்குள்ள மாட்டிக்கிறா. என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கேயே அழுகிறா. அப்புறம் எப்படியே தம் கட்டி அந்த சுரங்கத்துல இருந்து வெளியே வந்துடுறா. பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. கத்தி எடுத்து முன்னாடி இருக்கிற பலகை எல்லாத்தையுமே உடைச்சிட்டு வெளியே விழுந்துடுறா. அப்போ அந்த வழிகாட்டி வந்து ஹீரோனியை பிடிச்சிடறான். ஹீரோனி கையில் இருக்கிற கத்தி வந்து அவனோட கழுத்திலேயே குத்திடுது. அவன் அங்கேயே கீழே விழுந்து செத்துறான். ஹீரோனி ஸ்பீடா பக்கத்துல இருக்கிற படியில ஏறி மேல ஏறி போறா. ஒவ்வொரு கதவை திறந்து பாக்குறான். ஆனா கதவு எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்புறம் பின்னாடி ஏதோ சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா ஒரு உருவம் வருது. திரும்பவும் பயத்துல ஸ்பீடா ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு கதவை ஓப்பன் பண்றா. ஓப்பன் ஆயிருது. உள்ள போய் லாக் பண்ணிடுறா. திடீர்னு அங்க ஜேம்ஸ் வந்துடுறான். ஜேம்ஸ் வந்து வா வெளியே இங்கிருந்து போயிடலாம் அப்படிங்கிறான். வெளியே போகாத, இப்ப வெளியே ஏதோ ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு ஹீரோனி சொல்றா. ஜேம்ஸ்க்கு வந்து இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படிங்கிறான். அப்ப மரத்தோட வீட்ல இருந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளி எல்லாமே போயிருது. கதவை உடச்சிட்டு அந்த உருவம் உள்ள வர பாக்குது. ஹீரோனியை கூட்டிட்டு போயிட்டு வா இந்த மூளைக்கு வந்துட்டு திரும்பி நில்லு, கண்ணை மூடிக்கா அப்படிங்கிறான். ஜேம்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு என்ன மன்னிச்சிரு, நான் தான் உங்க எல்லாத்தையுமே இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அழுகுறான். அப்ப திடீர்னு ஜேம்ஸ் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உருவம் இழுத்துட்டு போயிருது அவனை. ஹீரோனி பேக் கேமராவை ஆன் பண்ணிட்டு பின்னாடி என்ன இருக்குன்னு அப்படியே கேமரா வழியாவே பாக்குறா. பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போறா. அப்ப ஜேம்ஸோட வாய்ஸ் கேக்குது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. ஹீரோனி ஜேம்ஸ்னு அப்படியே திரும்பி பாக்குறா. அப்ப ஹீரோனியை ஏதோ ஒரு உருவம் வந்து அடிச்சு இழுத்துருது. கேமரா கீழே விழுந்து அப்படியே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே அதோட படத்தை முடிச்சிடறானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வேணும்னாலே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.